இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அறிவார்ந்த சமூகம் மூலமாக தான் அப்படிங்கிறதன் நீட்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே முதல் மாநிலமாக விளங்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் இந்த ஜென் இந்த தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் இருந்து விலகி அவங்க அறிவார்ந்த சமூகம் தமிழினம் அப்படிங்கிறத தாண்டி தற்குறிகளாக மாறிக்கொண்டு இருக்கும் இந்த சமயத்தில் நாம் அவர்களை வழி நடத்துவதற்காக சீரமைப்பு செய்வதற்காக இன்று எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ் மாணவர் மன்றம் மூலமாக இந்த முன்னெடுப்பை முதல் கட்டமாக எடுத்துக்கொண்டுள்ளார். இந்த தமிழ் மாணவர் மன்ற நிர்வாகிகள் நம்மளுடைய நான் முதல்வன், உயர்வுக்கு படி, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி இது போன்ற திட்டங்களை அந்த மாணவர்களுக்கு எடுத்துரைத்து அவங்க அதுக்கெல்லாம் எப்படி அப்ளிகபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு சீரமைப்பான ஒரு கட்டமைப்பு இப்போ கொண்டு வரப்பட்டுள்ளது. நேரடியாக இதுக்கு மேலே டைரெக்டாக சொல்ல முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பொதுவாகவே எல்லா இளைய சமுதாயத்தையும் அந்த தற்கொலைக்கான அர்த்தமே பல்வேறு அர்த்தம் தெரியும். தமிழில் தற்கொலைன்னா என்ன அர்த்தம், அதாவது நம்ம என்னென்ன தெரியல. ஏன்னா தற்கொலைனா பல்வேறு தற்கொலைனா உண்மையான தமிழ் அர்த்தம் என்ன? நம்ம ஏன்னா இனிமேலாவது இப்பதான் அடையாளப்படுத்தியிருக்காரு அந்த விஷயத்துல நாங்க அந்த கட்சிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான இளைஞர்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன்னா தொடர்ந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா தமிழினம் அப்படிங்கிறது அறிவார்ந்த இனம் அப்படின்னு தான் நம்ம இதுநாள் வரை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு இவங்க ஒரு கோணத்திலும் அழகா இருந்தா போதும், வெள்ளையா இருந்தா போதும், அவங்களுக்கு ஓட்டளிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கு இருக்காங்க இந்த சமூகத்தில். அதை நாங்கள் சீரமைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு எங்களுடைய தலைவர் மூலமாக நாங்கள் இனிமேல் அதை சீர செய்யக்கூடிய அந்த கடமையில் நாங்கள் பணியாற்றுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள்லாம் என்ன பண்ணுச்சு? அப்போ அங்கதான் தயார் பண்ணிருக்கணும்ல. அவன் கல்லூரி முடிச்சிருக்கும் போது நம்ம கீழே பேஸ்மெண்ட் கரெக்டா கொண்டு வந்துருக்கலாம்ல. அதுதான் எங்க தவறு பண்ணீங்க? எங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் திமுக ஆகட்டும் முதல்ல எல்லாம் கல்லூரி காலத்துல நம்ம படிக்கிற காலத்துல தான் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அப்படியே தொடரவே இல்லை. எங்க தொய்வடைஞ்சீங்க? இல்ல, நாங்க தொய்வடையல, அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கார்கள். அந்த அடையாளப்படுத்தப்பட்டவர்களை இனி சீரமைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக நாங்க இந்த நேரத்தில் நினைக்கிறோம். மொழிப்போருக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டத்தில் இருந்து தான் திமுக வலிமை பெற்றது. இன்னமும் பலமா வைத்து வளர்ந்த கட்சி திமுக இப்ப மாணவர்களை மீண்டும் செலவுப்படுத்தணும்னா மாணவருடைய தொடர்பு இல்லாம திமுக கடந்த ஆட்சிகளை செய்திருக்குங்கிறதா அதுக்கு அர்த்தமா? இல்ல, அப்படி கிடையாது. எங்களுடைய மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் தொடர்ந்து திமுகவில் வலுவாகத்தான் இருக்காங்க. அதிலிருந்து வழிமாறி தடமாறி போன அந்த கூட்டத்தை இனி நாங்கள் சீரமைப்போம், சரி செய்வோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நன்றி.